பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال اخسئوا فيها ولا تكلمون صدق الله العلي العظيم. இறைவன் கூறுவான், நீங்கள் அதிலேயே கிடந்து சிறுமை அடையுங்கள், என்னிடம் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை மறந்தவர்கள் அவர்கள் மறுமை நாளில் வேதனையில் இருப்பார்கள், நரகத்தில் இருப்பார்கள். நரகத்தில் இருக்கின்ற அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் அந்த நரகத்திலே கிடங்கள், உங்களோட நான் பேச மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அருமையானவர்களை, இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரு சொல்கின்ற பொழுது அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நரகவாசியில் அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை மறந்து, அல்லாஹ் மறந்து, அவனுடைய தூதரை மறந்து இந்த உலகத்தில் யார் வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான். நரகத்தில் உள்ள அந்த ஜுவாலையை தாங்க முடியாமல், நரகத்தில் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் நரக காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள். ஆனால் அவர் 40 வருஷம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காதை கேட்காது. கூப்பிடுவாங்க, அந்த மக்கள் கூப்பிடுவாங்க, அவங்களோட காதலே விடாது. 40 ஆண்டுக்கு பிறகு அல்லாஹ்வுல உங்களை இதெல்லாம் போட சொல்லியிருக்கான், நீங்கள் இதெல்லாம் தங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு 40 வருஷம். அந்த 40 வருஷம் என்ன, இந்த உலகத்தில் ஒரு வருடம் என்பது மறுமையில ஒரு நாள். இந்த உலகத்தில் ஒரு வருடம் என்பது மறுமையில ஒரு நாள். அப்படின்னா 40 நாள் மறுமையினுடைய கணக்கு, நீங்க 40 ஆண்டு மறுமையினுடைய கணக்கு நாம எடுத்துக்கிட வேண்டியதுதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த 40 ஆண்டுக்கு பிறகு அந்த நரக காவலாளி சொல்ற வார்த்தை, அந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அந்த நரகவாசிகள் கேட்பதற்கு பதில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சொல்ற வார்த்தை தெரியுமா, இதுலதான் நீங்க கிடக்கணும்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு. சரி, இவங்க என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் நாங்க தப்பு செஞ்சிட்டோம் ரப்பே, எங்களை மன்னிச்சிட்டு ரப்பே, நீங்க எங்களை மறுபடியும் துன்யாக்கு அனுப்பு ரப்பே, நாங்க நல்ல நிலைக்கு வரோம், நேற்று ஆயத்து படிச்சோம்ல, நல்ல நிலைக்கு நாங்க வந்துருதோம், நாங்க உன்னை வணங்குகிறோம், உனக்கு அடிபணிந்து நடக்கிறோம், எங்களை மறுமை நாள்ல எங்களை நீ விட்டு ரப்ப, இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து ரப்பே என்று இவர்கள் கெஞ்சுவார்கள். அப்ப அல்லாஹ் உடனே பதில் சொல்லுவானா? அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான், பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு போய் சொல்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, எங்களை மறுபடியும் துன்யாக்கு அனுப்பு, நாங்க நல்ல முறையில் நாங்க இபாதத் செஞ்சுட்டு வாரோம் அப்படின்னு சொன்ன பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை நாளைக்கு பிறகு பதில் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையை போல 2 மடங்கு வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை 60க்கு 70க்கு மத்தியில், அப்போனா 120 ஆண்டு. அந்த 120 ஆண்டுங்கிறது கூட மர்மையை கவனிச்சு அது வேற மாதிரி போயிடும் கணக்கு. ஆனா இந்த உலகத்துடைய வயசு, இந்த உலக தொடங்கிலிருந்து இந்த உலகம் முடிய போற ஆண்டு வரை எத்தனை வருஷம் இருந்திருக்கு இந்த உலகம் இருந்திருக்கு. இதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அது மர்மையை கவனிச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களை நான் பேச மாட்டேன், நீங்க இதிலே கடந்து சிறுமை அடையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப நாம விளங்கணும், மறுமை நாள் அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். பேச மாட்டாங்கிறத காதுல கவனிக்க மாட்டான், அவ்வளவுதான். அதை கவனிக்க மாட்டான். நீங்க நம்ம பேசுற பேச்ச, அல்ல நரகவாசியில பேசுற பேச்ச அல்லாஹ் தஆலா கவனிக்க மாட்டான் என்பதுதான் அர்த்தம், பேச மாட்டான் என்பது. அல்லாஹ் ரப்பல் அந்த இழிவு நிலையிலிருந்து அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஏன்னா மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சிலரோட பேச மாட்டான். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சில விஷயங்கள் வருது. அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் சிலரோட பேச மாட்டான், அவனுடைய பாவத்தை தூய்மைப்படுத்த மாட்டான்.
இரக்கத்தோடு பார்க்க மாட்டான் என்று நிறைய இடங்கள்ல வருது. அதுல ஒரு ஆள் என்னன்னா, பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்பவன். பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்பவன் இவன்ட்டு அல்லாஹ்வுல மறுமை நாள்ல பேச மாட்டான், இரக்கம் கொண்டு பார்க்க மாட்டான், அவனுடைய பாவத்தை தூய்மைப்படுத்த மாட்டான். வியாபாரம் நம்ம சர்வசாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்படி வாங்கி அப்படி கொடுக்கற, கொஞ்சம் லாபத்தை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படி வார்த்தை ஜாலத்தோடு விற்கிற பெரிய கெட்டிக்காரத்தன்மை நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது மிகப்பெரிய ஒரு அவமானம். மறுமை நாள்ல நியாயமான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடைவீதி வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு வியாபார குவியல் தானிய குவியல கையை உள்ள விட்டாங்க. மேல காஞ்சிருக்கு, கீழே ஈரமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களை ஏமாத்துறீங்களா? நீங்க பொய் சொல்லி ஏமாத்துறீங்களா? அளவுல இடையில நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க ஏமாத்த பண்றீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், காஞ்சது மேல வச்சுட்டா விற்கிறது நல்லா இருக்கும்ல. அப்போ கீழே ஈரமா இருக்கு நீங்க சொல்லணும். தானியத்துல கீழே ஈரமா இருக்குன்னு சொல்லணும். அல்லது அந்த ஈரத்தை மேல போட்டுறணும். அப்பதான் மக்களோட பார்வைக்கு தெரியும். ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள். வியாபாரத்தை நாம சர்வசாதாரண நினைச்சு வியாபாரம் செய்யக்கூடாது. ஏமாற்றம் இருக்கக்கூடாது, பித்தலாட்டம் இருக்கக்கூடாது, அளவுல மோசடி இருக்கக்கூடாது. அளவுல மோசடி செய்பவன் நரகத்தில் ஓடையில இருக்கிறான் என்றார்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இன்னொரு மனிதர் மேல் மிச்சமான தண்ணீர் இருந்தும் அதை மற்ற மக்களுக்கு தரம் மறுத்தவன். மேல் மிச்சமா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி கார்பரேஷன் வாட்டர் நம்ம வீட்டில் வருது, பக்கத்தில் கார்பரேஷன் வாட்டர் இல்லை, அவங்க கேட்குறாங்க, தர முடியாது அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டு தெரியுமா? இது தப்பு. நமக்கு போக மிச்சத்தை கொடுத்துட வேண்டியது தானே. நமக்கு போக மிச்ச தண்ணீர் அவங்க எடுத்துட்டு போடுறதுல என்ன தப்பு இருக்கிறது? அதை அடைத்து வைப்பவர், அதை பாழ்படுத்துவர், அதே நேரத்தில் பொது தண்ணீர் எடுத்து அந்த பைப்பை உடைத்து விடுபவர், மக்களுக்கு பயன் தராத அளவுக்கு அதை ஏதாச்சும் ஒரு ஹராபான முறையில் ஏற்படுத்தக்கூடியவர். இவரிடம் மறுமை நாள் அல்லாஹ் தஆலா பேச மாட்டான், அவருடைய பாவத்தை தூய்மைப்படுத்த மாட்டான், இரக்கத்தோடு அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். இன்னும் பட்டியல் நீள்கிற நீளமான பட்டியல். யாரோட அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். வேதத்தை மறுத்தவன், நம்ம நேற்று பார்த்தோம் அந்த ஆயத்து, வேதத்தை மறுத்தவன், இவரோட அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். அடுத்தபடி ஆடையை தரையில படும்படி இழுத்து கொண்டு நடப்பவன். பொம்பளையும் இல்லை, ஆம்பளையும். ஏன்னா பெண்கள் எந்த அளவுக்கு தரையில இழுத்துட்டு நடக்கணுமோ அந்த அளவுக்கு தரையில் இழுத்துட்டு நடக்கணும். ஆம்பளைங்க தரையில் இழுத்துட்டு நடக்கக்கூடாது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கரண்டை காலோட ஒரு சாண அளவுக்கு இழுத்து நாங்கள் நடக்கட்டுமான பெண்கள் கேட்டாங்க. இழுத்துக்கிடுங்க. ஒரு முழம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா இல்லை, நல்லா இருக்கும். அப்போ ஒரு முழத்துக்கு மேல தரை இழுத்துட்டு போச்சு. பெண்களை கரண்டை கால் எதுவும் தெரியக்கூடாது, கால் எந்த பாகம் தெரியக்கூடாது. அதனால அவங்க ஃபுல்லா மறைச்சிட்டு போகணும். ஆண்கள் தரையில இழுத்து செல்லும்படியாக ஆடை உடுப்பது அவன் நரகவாசி. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்திருக்காங்க இல்லைங்களா? துக்பலு ஸலாத்து மன் அஸ்வல இஸாரஹு மினல் கஅபைன். கரண்டை காலுக்கு கீழே யார் ஆடை உடுத்தி தொழுகிறாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப கரண்டை காலுக்கு கீழே ஒரு ஆம்பளை ட்ரெஸ்ஸை உடுக்க கூடாது. நிறைய என்ன செய்ய, நம்ம அடிக்கடி சொல்றதானே, பேண்ட் போட்டுட்டு இருக்கும்போது கரண்டை கீழே இருக்கும், தொழுகைக்கு வரும்போது அவங்க என்ன செய்ய மடிச்சு விட்டு தொழுவாங்க. பார்த்துருக்கோம்ல? சாதாரண பேண்ட் விடும்போது கரண்டை கீழே இருக்கும், ஆனா தொழுகைக்கு வரும்போது என்ன செய்வாங்க, எல்லாருமே கரண்டையை மறைச்சு விட்டுறாங்க. அது தப்பு. எந்நேரம் உன்னுடைய கரண்டைக்கு மேல இருக்கணும். நம்மை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி, நம்முடைய மார்க்கத்தை சிதைப்பதற்காக வேண்டி கொண்டு உருவாக்கப்பட்டதான் அந்த ஆடை. அப்ப அதை நம்ம உடுக்கிறா இருந்தாலும் சரி, என்ன செய்யும், எப்பொழுதுமே கரண்டைக்கு மேலதான் உடுத்திருக்கணும். தொழுகைக்கு மட்டும் உருட்டி வைக்க கூடாது. கரண்டைக்கு மேல நம்முடைய ஆடை இருக்கு. மார்க்கமாகத்தான் நமக்கு சொல்லி தருகிறது. மார்க்க நமக்கு சொல்லி தருது கரண்டைக்கு மேல ஆடை உடுத்திக் கொள்ளுங்கள் என்று. அது கைலி கட்டினாலும் சரி, எதை உடுத்திருந்தாலும் சரி, கரண்டைக்கு மேலதான் இருக்க வேண்டும்.
ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அவருடைய வயிற்றுல குத்தி அந்த வெளியே குத்துனாங்கல்ல, அப்போ அந்த வழியாக குடிக்கிறதெல்லாம் அந்த வழியாக வெளியே வருது, அந்த குத்துப்பட்ட இட வழியாக வெளியே வருது. பால் கொடுக்குறாங்க, பால்னா வெளியே அப்படி வருது. அப்போ அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி சில சஹாபிகள் வந்தாங்க. சில சஹாபி வருகும் பொழுது ஒரு சஹாபி அவங்கள பார்த்துட்டு வெளியே போகிற நேரத்தில் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தோழர் அழைச்சாங்க, வாங்க அப்படின்னாங்க. எப்போ மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கரண்டை கீழே நீங்கள் ஆடை உடுத்திருக்க, அதை மேலே தூக்குங்க. கரண்டை கீழே ஆடை உடுப்ப நரகவாசி என்றார்கள் கண்மணி நாயகம். அதனால நீங்கள் கொஞ்சம் மேலே தூக்கி கட்டிக்கிறீங்க, கரண்டை கீழே கட்டாதீங்க. இப்ப மரணப்படுக்கையில் இருக்கிற கூட ஒரு வசியத்தை செய்தார்கள். நபியுடைய சுன்னத்தை, அந்த போதனை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அது முக்கியமானதா? அது முக்கியமானதான். நமக்கு தெரியல அது கரண்டைக்குள்ள கொடுக்கணும் என்ன ஆயிப்போகுது. அது பெருமைக்காக நம்முடைய பெருமை தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பெருமை என்று நினைச்சிருந்தாலும் அது பெருமை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இதற்கு காரணத்தினால கூட தடுத்திருப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இத்தனை பேரோட அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். இன்னும் அல்லாஹ் தஆலா யாரோட பேச மாட்டான் மறுமையினால் பட்டியல் நீளுகிறது. நமக்கு இந்த நேரத்தில் போதுமானது. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. என்ன சொல்லப்பட்டது அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.